தம்பி துச்சாதனன், இனி இந்த காரியத்தை செய்த பயனில்லை. எழுந்து வா. தம்பி துச்சாதனா, வருத்தப்படாமல் வந்து உட்கார். மிகவும் துணிச்சலான காரியத்தை செய்தார். உன்னை விட துணிச்சலாக வேறு யாரும் செய்ய முடியாது. நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். சபையோர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் பாண்டவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை உரைப்பேன். அதன்படி அவர்கள் நடந்து கொண்டால் மீண்டும் அவர்களுக்கு வாழ்வளிப்பேன். இல்லையே இத்துடன் அவர்கள் வாழ்வை முடிப்பேன். எடுத்துரைக்கிறேன், கேளுங்கள். பாண்டவர்கள் தங்கள் ஆடை ஆபரணங்களை களைந்து மரமுறி தரைத்து 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் செய்ய வேண்டும். அப்படி 12 ஆண்டு வனவாசத்தின் போது உணவு சமைத்து சாப்பிடக்கூடாது. காய்கறி கனிகளை தின்றுதான் காலத்தை கழிக்க வேண்டும். ஆண்டு அஞ்ஞாதவாசத்தின் போது யார் கண்ணிலும் படக்கூடாது, மறைந்து வாழ வேண்டும். அப்படி 12 ஆண்டு வனவாசத்தின் போது உணவு சமைத்து சாப்பிட்டாலோ, ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தின் போது யார் கண்ணில் பட்டாலோ மீண்டும் 13 ஆண்டு வனவாசம் செய்ய நேரிடும். அப்படி அன்றி நான் சொன்னது போல் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம் தருகிறேன். இதுவே என் கட்டளை. சபையோர்களே, என் சபதத்தை எடுத்திருக்கிறேன், கேளுங்கள். இந்த சபையில் என் பாத்தாக்கள் முன்னிலையில் என்னை ஓரங்கள் படுத்திய அற்புத அங்கங்கள் அனைத்தும் வருகின்ற போர்க்களத்தில் தனித்தனியே பிரிக்கப்படும். அதில் வரும் குருதியை எடுத்து தேய்த்து என் முனையை முடிப்பேனே தவிர அதுவரை முடிக்க மாட்டேன். இது சத்தியம். சபையோர்களே, இதோ என் சபதத்தை எடுத்துரைக்கிறேன், கேளுங்கள். இந்த தூராத்மாவாகிய துச்சாதனன் கொஞ்சமாகிலும் மானம், வெட்கம், பயம், இரக்கம் ஏதுமில்லாமல் திரௌபதியை சபை நடுவில் இழுத்து வந்து பங்கப்படுத்தினாள் அல்லவா? ஆகையினாலே யுத்தத்தில் என் கலாயுதத்தினால் அவன் மார்பை பிளந்து அதில் வலியும் ரத்தத்தை குடிப்பேன். அதேவரை களத்தை கையில் எடுக்க மாட்டேன். ஒரு நாள் தாகம் ஏற்பட்டால் இதோ என் கையில் இருக்கும் தண்டாயுதத்தால் ஜலத்தை அடித்து அதில் மேலெழும்பு துளிகளை என் நாவால் உட்கொண்டு உயிரை காத்திருப்பேன். அது மட்டுமல்ல, இந்த துரியோதனன் எந்த துறையை காட்டி திரௌபதியை உட்கார சொன்னானோ அந்த துறையை யுத்தத்தில் என் கலாயுதத்தினால் சின்ன பின்னமாக பிளப்பேன். இவர்கள் ஒருவரும் தப்பி பிரிக்க போகிறதில்லை. சுத்தம் என்றால் என்னவென்று அறியாத பறையர்களே, பஞ்சமா பாதகத்தை அஞ்சாமல் செய்ய துணிந்த அயோக்கியர்களே, அத்தனைக்கும் கூட நிற்கும் கருதா, இன்னும் கொஞ்ச நாளில் ஏதோ எல்லோருடைய நேரத்தை பிளந்து அதில் வரிபூதத்தை கொண்டு அன்னை பூமாதேவி கற்கனை செய்ய போகிறேன். திருவாரனுக்கு துணை நிற்கும் கருடா, உன் விட மாட்டேன். கருடா, இமயம் அசைத்தாலும் அசையும், சூரியன் ஒளி மறுத்தாலும் மறுங்கும், சந்திரன் குளிர்ச்சியை துறந்தாலும் துறப்பான். ஆனால் இந்த காடிவன் கட்டாயம் மறக்க மாட்டான். விஜயன் கேட்டு வீண் போல்வே கிடையாது. சபையோர்களே, திரௌபதியை கொஞ்சம் மேலும் சிந்திக்காமல் சிந்தித்த துரியோதனின் தம்பிமார்களையும் வஞ்சகமாக சூதாடும் பஞ்சமா பாலகன் சகுனியின் மகன் குழுகளையும் கொல்லாமல் விடமாட்டேன். இது சத்தியம். சபையோர்களே, யாவரும் கேளுங்கள். இந்த பாவியாகிய சகுனி வேசியானவர் கணவன்களுக்கு தனது தனம் முதலிய அவயவங்களை காட்டி பணம் பறிப்பது போல் சூதாட்டத்தினால் பறிக்கிறவன்.
பாதகனே, பாட்டியை கையில் எடுத்துத்தான் கத்திக்க தெரியும் உனக்கு. அம்பென்றால் அது வம்பென்று ஓடும் வஞ்சக ஜகனியே, போர்வலத்திலே எனது கூறிய அம்புகளால் குத்தி கொதறி நரக்குழியில் செல்லாவிட்டால் நான் சகலதேவனல்ல. இந்த உலகம் முழுவதும் இனி எனக்கு சொந்தமாகிவிட்டது. என்னை எதிர்க்க இந்த உலகில் யார் இருக்கிறார்கள்? பாண்டவர்களை வெறும் கையோடு அனுப்பிவிட்டேன் காட்டிற்கு. அவர்கள் இனிமேல் எந்த சபையில் என்னுடன் சமமாக அமரப் போகிறார்கள். இனி இந்த உலகமே சொந்தம். வெற்றி மேல் வெற்றி விடியும் பொழுதெல்லாம் மன்னவா மன்னவா மகிழவா எங்கள் அரமனையில இருக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக சென்று வெற்றியோடு திரும்புங்கள். அந்த பாவி துரியோதனன் நம் மன்னவர்களாகிய பாண்டவர்களை சகுனியின் சூழ்ச்சியாலே பகரிலே வென்று 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அந்நியாதவாசமும் ஓட்டி விட்டான் அல்லவா? இதை நினைத்தால் என் மனம் என்னவா வேதனைப்படுகிறது தெரியுமா? ஆமாயா, நம்ம மகாராணிமா இப்ப இருந்த மாதிரி இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி இல்லையா? அவங்கள நினைச்ச என் மனசு பொறுக்கலையா? ஆமா வள்ளி, அந்த பாவி துரியோதனன் நம்ம திரௌபதி அம்மாளை படுத்திய பாட்டை பார்த்ததும் பாண்டவர்கள் சும்மா இருந்தாங்களேன்னு நினைச்சா என்னால நம்பவே முடியல. இது என்ன ஆச்சரியம்? அண்ணன் வார்த்தையா, அதனால அவங்க சும்மா இருந்துட்டாங்க. அதனாலதான் வள்ளி இந்த உலகம் தம்பிகள் வைத்ததான் தருமலுக்கு பேசுது. நல்லவங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தனை குறையும் வராதுன்னு இந்த உலகம் பேசுறப்ப நாம ஏன் வருத்தப்படணும்? ஐயோ, அவங்களே அதை பத்தி கவலைப்படல, நீ ஏன் வருத்தப்படுற? வாய அப்படி யாவல்லே.
முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லே கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலை போட்டு சும்மா சும்மா சொல்லலாமா தோளுக்கு மேலே மாலை போட்டு சும்மா சும்மா சொல்லலாமா முத்தமிடும் மாமா சத்தம் செய்யலாமா அக்கம் பக்கம் யாரும் சொல்லலாமா பொண்ணுவாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா பொண்ணுவாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா சொல்லலாம் முத்தமிடும் மாமா சத்தம் செய்யலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா உன்னும் பெண்ணும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா தொடலாமா உன்னும் பெண்ணும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா தொடலாமா இந்திரபிரஸ்த நகரத்திற்கு மாற்றி பாண்டவர்கள் கட்டிய அந்த அழகான அரண்மனையில் இருந்து ஆட்சி நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். இதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். துரியோதனா வேண்டாம். அப்படி செய்வதால ஆண்டாண்டு காலமாக நம் முன்னோர்கள் ஆட்சி நடத்தி வந்த அஸ்தினாபுரத்தின் ஒளிவிழுந்து விடும். ஆம் துரியோதனா, நம் குருவம்சம் தோன்றிய நாளிலிருந்து நாம் சீரும் சிறப்புமாக அரசாண்டு வந்த இடம் அந்த அஸ்தினாபுரத்து மாளிகைதான். இதை மாற்றுவதால் நம் முன்னோர்களுக்கு நாம் செய்த கொடுமைகள் போனார். முன்னோர்கள் செய்ததை பின்னோர்களும் பின்பற்றி நடப்பதுதான் பெருமை. ஆகையால் இந்த அஸ்தினாபுரத்தில் இருந்து கொண்டு இந்த மண்டலம் முழுவதையும் நீ ஆட்சி செய்யலாம். இந்திரபிரஸ்துக்கு வேண்டுமானால் நம்மில் யாராவது ஒருவரை பிரதிநிதியாக நியமித்து ஆட்சி பொறுப்பை கவனித்து வர சொல். ஆகட்டும் தாத்தா. ஆனால் இந்திரபிரஸ்த நகரத்திற்கு யாரை பிரதிநிதியாக நியமிக்கலாம்? ஏன் நம் வில்லாசிரியர் துரோணரையே இந்திரபிரஸ்த நகரில் பிரதிநிதியாக அனுப்புவோம். அவரே அங்கிருந்து அந்த பொறுப்பை கவனித்துக் கொள்வார். அதுவும் நல்லதுதான். என் துரோணர்களே, நீங்களே இந்திரபிரஸ்த நகரத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுங்கள். அகட்டம் அகட்டம் புரியாதுனா அங்கிருந்து ஆட்சி பீடத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி
என்னை வந்து சந்தீர்கள். தம்பி விதுரா, என் தம்பி மக்கள் பாண்டவர்கள் நாட்டில் நல்ல செல்வாக்குடன் இருந்துவிட்டு காற்றுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் எப்படி எப்படி கஷ்டப்பட போகிறார்களோ என்று எண்ணும் போது என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. ஒரு வேளை பசி பிணி இவர்களால் வேதனைப்பட்டு இருந்துவிட நேரிடுமோ, அல்லது மனம் போல பாண்டவர்கள் மனம் மாறி தவக்கோலம் உண்டு கடுமையான தவம் செய்து முத்தி அடைவார்களா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல். அண்ணா, தாங்கள் எதை நினைத்து இப்படி கேட்கிறீர்கள் என்பது எனக்கு புரியாமல் இல்லை. பாண்டவர்கள் பசியோ பிணியோ அவங்களை பால்படுத்தி விட முடியாது. நல்லவனை கண்டால் வல்லவனும் வணங்குவான் என்பதை போல நல்லவனான பாண்டவர்களுக்கு எத்தனையும் கஷ்டம் வராது. 13 வருட வனவாசத்தையும் 13 நாட்கள் கழித்து வெற்றியோடு திரும்புவார்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அப்படி என்றால் அவர்கள் சபதம் நிறைவேறிய தீரங்கிறாயா? சந்தேகமே வேண்டாம், கட்டாயம் நடந்தே தீரும். பாண்டவர்கள் சாதாரண பிறவி அல்ல, தெய்வ பிறவிகள். அவர்கள் வாக்கு தவறினால் இந்த பூமியிலே உண்மை என்பதற்கு இடமில்லாமல் போய்விடும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த துரியோதனன் என்ன சொல்லியும் கேளாமல் இப்படி செய்துவிட்டானே. பலச்சாலியான பாண்டவர்களை பகைத்துக் கொண்டானே. எனக்கு பெயர் சொல்ல பிள்ளையே இல்லாமல் நான் என்ன செய்வேன்? அப்பா, பாண்டவர்கள் பாசமுள்ள தங்கள் தம்பி விதுரன் சொல்வதை கேட்டு ஏன் வீணாக மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்கிறீர்கள்? 13 ஆண்டு அடித்து பாண்டவர்கள் வரப்போவதில்லை. அப்படி வந்தாலும் அவர்களை கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. எதற்காக அச்சப்படுகிறீர்கள்? இந்த விதுரனின் சொல் எதற்கு உதவாது என்பது தங்களுக்கு தெரியாதா? துரியோதனா, விதுரனின் சொல் வீணாகும் என்று கனவு காண்பது மடலைத்தனம். எல்லாவற்றையும் உணர்ந்தவர் உன் சிற்றப்பா விதுரன் என்பதை சிறிதும் சிந்திக்காமல் பேசுகிறார். வீரனை கண்டு தேடி பேரம் பேசியது போலல்லவா இருக்கிறது உனது பேச்சு. எண்ணிப்பா, இளவயது முதல் கொண்டே அந்த பாண்டவர்களுக்கு நீ எத்தனை இன்னல்களை கொடுத்தார்? அதற்கு அவர்கள் உடன்பட்டார்களா? உண்ணும் முடிவிலே நஞ்சை கலந்து அதை தின்று சாய்ந்த பீமனை கட்டி கங்கையிலே ஓட்டார். கடைசியிலே என்ன ஆயிற்று? இருந்ததை விட 8000 ஞானக்குலத்தையும் பெற்றுக் கொண்டான் அல்லவா? அது மட்டுமா, அரைக்கு நாள் மாளிகை அமைத்து அதன் நடுவில் 5 படுத்து வைத்து உறங்கும் போது ஒருவருக்கும் தெரியாமல் தீயிட்டாய். அதற்கும் அவர்கள் தப்பவில்லையா? இப்படிப்பட்ட பலசாலியான பாண்டவர்கள் சாதாரண 13 வருடம் வனவாசம் செய்துவிட்டு திரும்பி வருவதா பெரிய காரியம். வந்துவிட்டால் மட்டும் இந்த வணக்க முடியும் அவர்களிடம் இணங்கி விடுவானா என்ன? இணங்க வேண்டாம் துரியோதனா. அவர்களிடத்தில் அன்பு கொண்டால் அதுவே போதும். அன்பு கொண்டு பங்காளிகளுக்கு பங்கு கொடுத்து பதுக்கி வாழும் பின்சுள்ள படைத்தவன் இந்த துரியோதனன் என்பது மட்டும் மறந்து விடுங்கள். என்ன துரியோதனா, நீ சொல்லியது போல பாண்டவர்கள் 13 வருட வனவாசம் முடித்து வந்ததும் பாதி ராஜ்யத்தை பிரித்து கொடுப்பதுதானே முறை? கொடுப்பதும் கொடுக்காததும் பாண்டவன் வரட்டும், அப்போது பார்த்துக் கொள்வோம். இப்போது எனக்கு வீண்டாலும்